Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே சண்டே எபிசோட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வீக்லி மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் 51,938 பாயிண்ட்ஸ், 1,457 பாயிண்ட்ஸ் இந்த வீக்லி ரேலி இருக்குது, 2.89%. நிஃப்டி 50 25,356 பாயிண்ட்ஸ், 542% ரேலியாக இருக்குது, 2.19%. சென்செக்ஸ் 82,890 பாயிண்ட்ஸ், 2.33% ரேலியாக இருக்குது, 1,887 பாயிண்ட்ஸ். கோல்டு 24 கேரட் 10 கிராம் 74,890 அந்த ரேஞ்சில் இருக்குது, 2,000 ரூபா மேலே வந்திருக்கு. டாலர் அகேன்ஸ்ட் இந்திய ருப்பி பார்த்தீங்கன்னா 83.88 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது மோரலாட்டு லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா குழுமமும் டாடா எலக்ட்ரானிக்ஸ், அதாவது டாடா குழுமத்தோட டாடா எலக்ட்ரானிக்ஸும் டிசிஎஸ் நிறுவனமும் சேர்ந்து வந்து மேட் இன் இந்தியாவில் ஒரு சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா 2026 இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு இவங்க சிப்பு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருந்த டிசிஎஸ் நிறுவனம் இப்போ வந்து சொந்தமாட்டே சிப்பு ப்ளஸ் வந்து அறிவுசார் சொத்துரிமை தயாரிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. லாஸ்ட் February மந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. $11 பில்லியன் வேல்யூ உள்ள 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. இதில் மந்த் வந்து 50 சிப் வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து குஜராத் தால்ட்ரா அப்படிங்கிற இடத்துலையும், இன்னொன்று வந்து அஸ்ஸாமில் ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடுறாங்க. அஸ்ஸாமில் அந்த சிப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி 2025 எண்டு அல்லது வந்து 2026 ஏர்லி வந்து அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் கூட, அதாவது ஃபாக்ஸ்கானோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட ஜாயின் பண்ணி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு இவங்க டிசிஎஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 ஃபினான்ஷியல் இயரில் டிசிஎஸ் கம்பெனி வந்து டிஜிட்டல் இன்ஜினியரிங் அதில் வந்து ட்ரேடிங் வந்து 1.5%, அதாவது டிஜிட்டல் இன்ஜினியரிங்கில் வணிகம் வந்து 1.5% குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் செமிகண்டக்டர் துறையில் வந்து எந்தவித தொய்வும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா டாடா நிறுவனத்தோட ஒரு சீனியர் எம்ப்ளாயான ஸ்ரீனிவாசா சக்கரவர்த்தி, அவர் தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மோரலாட்டு டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, அப்படிதாங்க ஃபோர்ட் நிறுவனம் உள்ளே வராங்க திரும்பி மறுபடியும். 2021 அவங்களுக்கு போதுமான சேல்ஸ் இல்லாததுனால தமிழ்நாட்டிலையும் சரி குஜராத்லேயும் சரி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்ம இந்தியாவிட்டே போனாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். 2022 சென்னை மறைமலை நகர் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஃபோர்டோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த டைமில் 2022 மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத நிலை வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால ரீசெண்டாக அமெரிக்காவுக்கு போன நம்மளோட தமிழ்நாடு சிஎம் வந்து அங்குள்ள ஃபோர்டோட சில ஆஃபீஸர்ஸ், ஹையர் லெவல் ஆஃபீஸர் எல்லாமே மீட் பண்ணி பேசினாங்க. நீங்கள் வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ண வாங்க ஃபோர்ட் கார்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே அந்த கோரிக்கையை எடுத்து இவங்க ஃபோர்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு அறிப்பை வெளியிடுறாங்க. ஸோ நாங்கள் அந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணுறோம், அதே சமயம் அந்த ஆலை வந்து விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது மூலம் மட்டும் தமிழ்நாட்டில் 12,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டு மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கும். அதே சமயம் அடுத்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் 3,000 பேருக்கு வரைக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஃபோர்டு ஆலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து சேல் பண்ணதுக்கு மறந்துட்டாங்க. அதே சமயம் குஜராத்தில் அந்த ஃபோர்டோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை டாடா நிறுவனத்துக்கு வந்து விற்றுட்டாங்க. ஃபோர்டு வந்து வெளியே போன நிலையில் வெளிநாட்டு கம்பெனிஸாக இருக்கிற அந்த கியா, எம்ஜி மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்த சில காலகட்டத்திலே வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. குறிப்பாட்டு சீனா, ஐரோப்பா அங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் அறிவடைஞ்சாலும் இந்தியாவில் அவங்களோட பிஸ்னஸுக்கு க்ரோத் ரொம்பவே இருக்குது. ஆல்ரெடி இவங்க வந்து மின்சார கார்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்டும் வந்து மின்சார காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ மறுபடியும் அந்த பிளானை தூசி தட்டி எடுப்பாங்களா இல்லை வந்து டீசல் கார் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இது வந்து ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நாராயணமூர்த்தி. ஆக்சுவலி இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறதுல அவருக்கு ஈடு யாருமே கிடையாது. உண்மையை பொது வழியில் தைரியமாட்டு சொல்லுவார். ரீசெண்டாக பெங்களூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு. பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா உங்களோட பிள்ளைங்க எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. சோஷியல் மீடியா அது மாதிரி நிறைய செக்டார் வந்து மாணவர்களுக்கு கவனசிதறல் ஏற்படும் போது எப்படி அவங்க கவனமாட்டு படிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 சில்ட்ரன் உண்டு அவங்களுக்கு. ஒன்று வந்து அக்ஷதா, இன்னொன்று வந்து ரோஹன். இவங்க 2 பேருக்குமே 3.5 ஹவர்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லி 3.5 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6:30 8:30 வரைக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரவு உணவு, அதாவது நைட்டு ஃபுட்டுக்கு அப்புறம் 9 o'clock to 11 o'clock வரைக்கும் மீண்டும் படிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.
அவங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைகளோட சேர்ந்து படிக்கிறதுனால குழந்தைகளுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பேரண்ட்ஸ்ட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி நாராயணமூர்த்தி சொல்கிறாங்க. அதே சமயம் பேரண்ட்ஸ் வந்து டிவியில் படம் பார்த்துட்டு இருந்தால் இந்த குழந்தைகளை நீங்கள் படிங்க, நாங்கள் வந்து டிவி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாடல் வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. குறிப்பாட்டு நாராயணமூர்த்தியோட டாட்டர் வந்து உங்களுக்கு தெரியும், பிரிட்டனோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக்கோட ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அதே சமயம் நாராயணமூர்த்தியோட மகன் ஒருத்தவங்க இருக்காங்க, ரோஹன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனியான சொரோகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நிறுவி அதில் வந்து தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாட்டு அவர் வந்து வேலை பார்த்துட்டு வராரு. மோரராட்டி வந்து இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தி சார் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த டெக் கம்பெனியாக இருக்கிறது, நம்பர் 1 டெக் கம்பெனியாக இருக்கிறது தான் டிசிஎஸ். இந்த டிசிஎஸ் கம்பெனியோட எம்ப்ளாயிஸுக்கு சில பேருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் 143 உட்பிரிவு 1 அந்த இது கீழே தான் ஊழியர்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 2024 ஃபினான்ஷியல் இல்லை டிடிஎஸ்எஸ் தொகை அது சம்மந்தமாட்டு பல்வேறு கேள்விகளை வந்து இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எம்ப்ளாயிஸுக்கு எழுப்பியிருக்காங்க. குறிப்பிட்ட தொகை ரெக்கார்டில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் அதற்குள்ள வட்டியும் ப்ளஸ் வந்து அபராத கட்டணமும் வந்து நீங்கள் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸில் 50,000லேருந்து 1.45 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணி பே பண்ணணும்னு சொல்லி அந்த நோட்டீஸில் இருந்திருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாட்டோ இல்லாட்டு அது சம்மந்தமாட்ட தகவல் வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அல்லது வந்து வருமான வரி கணக்கு பணம் திரும்ப பெறுவது தாமதமாகும் அப்படின்னு சொல்லி டிசிஎஸோட எம்ப்ளாயிஸ் வந்து புலம்பியிருக்காங்க. டிடிஎஸை வந்து 26AS அப்படிங்கிற ஒரு ஃபைல் கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் நிறுவனம் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு வந்து இமெயில் மூலமாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ வந்திருக்க அவங்க நோட்டீஸில் வந்து அந்த அமௌண்ட்டை எதையுமே வந்து செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் நிறுவனம் அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு வந்து இமெயில் மூலமாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் குறித்து இன்கம் டேக்ஸோட ஆஃபீஸர்ஸே வந்து தெரியப்படுத்துவாங்க. இதனால அவங்க வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க டிசிஎஸ் கம்பெனி. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிசிஎஸோட எம்ப்ளாயிஸ் வந்து கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. மோராட்டி இது வந்து டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் ஃபினான்ஷியல் 25க்கான Q2 ரிசல்ட்ஸ், ஃபினான்ஷியல் 25ஓட செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து October 17 வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டி இது வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. அதில் டிவிடெண்டும் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸ் October 17 இது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் டிவிடெண்டும் அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NCLT வந்து அவங்க அந்த Sony மெர்ஜருக்கு கொடுத்த அப்ரூவல், அந்த $10 billion டீல் அப்ரூவல் வந்து NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீகால் பண்ணியிருக்காங்க. அந்த Sony மெர்ஜர் சம்மந்தமான இது ஏன்னா 2 பார்ட்டிஸுமே இதை வந்து வித்ரா பண்ணாங்க, டெர்மினேட் பண்ணாங்க அந்த செட்டில்மெண்ட்டை. அதனால இப்போ வந்து NCLT ரீகால் பண்ணியிருக்காங்க. இது வந்து Sonyயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆயில் இந்தியாவோட சேர்மன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டீசல் வந்து இவங்க பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த நுமாலிகார் அப்படிங்கிற ஒரு ரிஃபைனரி லிமிடெட் அஸ்ஸாமில் இருக்குது. அங்கேருந்து தான் பங்களாதேஷுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து டீசல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆயில் இந்தியாவோட சேர்மன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HSBCயில் வந்து அப்டேட்டு. HSBC ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. HSBC ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் 78% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் கொடுக்குறாங்க. அமெரிக்கா, பிரிட்டன் இந்த மாதிரிப்பட்ட நேஷனில் படிக்க வைக்கிறதுக்கு மட்டுமே 64% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து விரும்புகிறாங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்கா, பிரிட்டன் அந்த மாதிரி நாட்டில் படிக்க வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. 1456 இந்தியர்கள்ட்ட எடுத்த சர்வேல இந்த HSBC எடுத்திருக்காங்க. நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 40% ஆஃப் த இந்தியன் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பிள்ளைங்கள் வந்து எப்படியாவது வெளிநாட்டில் படிக்கிறனோ அதுக்கு லோன் எடுக்கிறாங்க. 40% ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து லோன் எடுத்து படிக்க வைக்க விரும்புகிறாங்க. 51% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் மூலம் மட்டும் படிக்க இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. 27% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அவங்களோட அசட்டை விற்றாது வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதை விட பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ படிக்க போகிறோம், அதே சமயம் அங்கே உள்ள உடல்நலம் சார்ந்த செலவு, அடுத்தது வந்து வெளிநாட்டில் நம்ம தங்குறதுக்கு செலவு, அங்கே விலைவாசி இருக்கும், மருத்துவ செலவு, ஸோ தேவையான சேவிங்ஸ் இல்லாததுனால இந்த மாதிரிப்பட்ட ஒரு 5 பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களோட ரொம்பவே கவலை அடையது செய்யுது. நிலைமை இப்படி இருக்கிற சமயத்தில் இந்தியன்ஸு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் 60 வயசு, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிற 60% பீப்புள் வந்து 60 வயசு தாண்டின பிறகும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. 40% ஆஃப் த பீப்புள்ஸ் அவங்க வந்து அவங்களோட டெத்துக்கு அப்புறம் வந்து அவங்களோட அசட்ஸ் எல்லாமே அவங்களோட வாரிசுகளுக்கு வந்து மாற்ற விரும்புகிறாங்க. 37% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து
அவங்க வாழும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அசட்ஸை வந்து அவங்களோட வாரிசுகளுக்கு வந்து எழுதி கொடுக்குறாங்க. இதுதான் இந்தியன்ஸோட சர்வே வந்து பார்த்தீங்கன்னா HSBC எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி ஒரு பிட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 6600 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி 4.08 பர் யூனிட் அந்த ரேஞ்சில் டேரிஃபில் பார்த்தீங்கன்னா JSW டாரண்ட் இவங்கள பீட் பண்ணி இவங்க அந்த பிட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. 6600 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ரினோவபிள் அண்ட் தெர்மல் பவர் மகாராஷ்டிராவுக்கு சப்ளை பண்ணுறதுல அதானி குழுமம் ஓன் பண்ணியிருக்காங்க. மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.